பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 3 யோவான் 1:2. 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, பிரியமானவனே என்று. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அப்படி ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா வாழ்வடைகிறது, நம்முடைய ஆத்துமா பலனடைகிறது. நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது ஆத்துமா வாழ்வடைகிறது. அந்த ஆத்துமா வாழும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமா வாழும் பொழுது நம்முடைய சரீரம் சுகமடைகிறது. எல்லாவற்றிலும் நாம் சுகமாய் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாயிருப்போம். அதைத்தான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நாம் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:23 இப்படியாய் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று தானியேலை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார். நீ மிகவும் பிரியமானவன். தானியேல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவனாய் இருந்தபடியினாலே அவன் வாய் திறந்து தன்னுடைய விண்ணப்பத்தை, வேண்டுதலை சொல்லுவதற்கு முன்பதாகவே வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. காரணம், அவன் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தான். ஆகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து நாம் எதை விரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்க தொடங்குகிறோமோ உடனே ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை வெளிப்படுகிறது. நம் இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் எதை கேட்க போகிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நாம் விண்ணப்பிக்க தொடங்கும் பொழுதே கட்டளையை வெளிப்பட்டு பதிலை ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18 சங்கீதம் 19 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று தாவீது எழுதுகிறார். நெருக்கமாயிருந்த என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து விசாலமான இடத்திலே கொண்டு வந்து விட்டார். அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியினாலே என்னை எல்லா இக்கட்டுக்கும் நெருக்கங்களுக்கும் தப்புவித்தார் என்று தாவீது சொல்லுகிறார்.
பிரியமாயிருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருந்தால் எல்லா தீங்குக்கும் இக்கட்டுகளுக்கும் விலக்கி நம்மை தப்புவித்து விசாலமான இடத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படி நாம் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இங்கே தாவீது எழுதுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவருடைய வசனங்கள் தான் நம்மை போதிக்கிறது, அவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே வேத வசனத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். நம்முடைய ஆத்துமா பலனடைகிறது, வாழ்கிறது. அந்த ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகமாயிருப்போம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அவருக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை போதித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஆகவே அந்த ஆலோசனையை பெற்று அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன், உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சித்தம். ஆகவே இங்கே அந்த ஸ்திரீ 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு தொட்டவுடனே அவளுடைய 12 வருட பாடுகள் நின்று போய்விட்டது. அவளை பார்த்துதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லா வேதனையும் நீங்கி நீ சுகமாய் வாழ்ந்திரு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே அந்த தெய்வீக சுகத்தை இன்றைக்கு நாம் அனுபவிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம், வார்த்தையின்படி நடப்போம், அவருக்கு பிரியமான பிள்ளையாய் இருப்போம். நம்முடைய ஆத்துமா பலனடைந்து வாழ்வதைப் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாயிருப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நேர்மையான உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆத்துமாவில பலனடைந்து ஆத்துமா வாழ்வது போல சரீரத்திலும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து சுகித்திருக்க, சமாதானத்தோடு இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வேதனை நீங்கி சுகமாயிருக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.